நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 3. செங்கதிர் செல்வ, தீரா பெருஞ்சனம் கொண்டவர் தன்னையே முடிந்தவர் என்று அறிக என்றான் தென்திசை பாணன். குருதி விடாய் ஒழியா கூர்மழவும் இமை தாழா செவ்விழியுமாக பரசுராமர் தென்திசை ஏகினார். ஆம், அவ்வண்ணமே என்று கூறி குரல் கொடுத்தபடி அவரை சூழ்ந்து பறந்தது கருவண்டு. கோட்டைகளை உடைத்து அவர் நகர் புகுந்தார். அழுகையொலிகளும் அச்சப்பேரொலிகளும் சூழ தெருக்களில் கூற்றென நடந்தார். அரண்மனை கதவுகளை பிளந்தெறிந்தார். மைந்தருடனும் மனைவியருடனும் கழித்திருந்த மன்னர்களை வெட்டி அவர்களின் மணிமுடிகளை அள்ளி எடுத்து நாழிகளாக்கி களஞ்சிய புண்ணை அள்ளி ஐங்குலத்தோருக்கும் அறவோருக்கும் அளித்தார். அவர் சென்ற வழியெங்கும் எழுந்த புகையைக் கண்டு அழுகுரலை கேட்டு பிணந்தின்னி கழுகுகள் தொடர்ந்து வானில் ஒரு வழி அமைத்து கொண்டன. குருதியுண்டு ஒளி கொண்ட கோடரியை அருகே போட்டு தென் திசை பெருநதி ஒன்றின் கரையில் அவர் அமர்ந்திருந்தார். அலை அலையென சென்ற நீர்ப்பெருக்கில் தோன்றிய முதல் பிருகுவின் முகம் கண்ணீருடன் மைந்தா ஏன் என்றது. திடுக்கிட்டு எழுந்து நின்ற போது நதிப்பெருக்கின் நீர்ப்பரப்பில் எழுந்த பெருமுகம் அழியா விழிகளுடன் அவரை நோக்கியது. குனிந்து தன் மழுவை எடுத்து போர் வெறி கூச்சலுடன் மீண்டும் காட்டுக்குள் புகுந்தார். அவையோரே, எங்கும் அமர முடியாதவன் செல்லும் வழி மிக நீண்டது. உறங்க முடியாதவன் வாழ்வு பல 100 மடங்கு நீளம் கொண்டது. 18 தலைமுறைகளாக மழுவேந்தி காட்டில் அலைந்தார் பரசுராமர். அனல் தொட்டு அனலான அழியா நீட்சி. அவருடன் எப்போதும் இருந்தது தம்சன் என்னும் கருவண்டு. மாறாத ஒற்றை பாடல் கொண்டது. கோர் நச்சு கொடுக்கு தீட்டி காத்திருப்பது. நெருப்பு தேடி வருகின்றன நெருப்பாகும் விளைவு கொண்டவை. நர்மதையின் கரையில் மலைப்பாறை ஒன்றின் மேல் அருகே மழு சாய்த்து படுத்திருந்த பரசுராமரை அணுகி காலடியில் நின்றான் கருமுத்து உடல் கொண்ட இளமைந்தன் ஒருவன். அவன் நிழல் தன்னை தொட உணர்ந்து எழுந்து அமர்ந்து, யார் நீ என்றார் கை கூப்பி. படைக்கலம் பயில வந்தவன், எளிய வைதிகன் என்றான். அவனை கூர்ந்து நோக்கி 2 தோள்களையும் தொட்டு ஊசலாடிய விழிகளுடன், பெருந்தோள் கொண்ட அந்தணனை முதல் முறையாக பார்க்கிறேன் என்றார். நான் படைக்கலம் பயின்றவன், துரோணரிடம் இருந்தவன். அங்கு சத்திரியர்களால் அவமதிக்கப்பட்டு துரத்தப்பட்டேன். இழந்த பயிற்சியை முழுமை செய்ய ஆசிரியரை தேடி அலைந்தேன். குருஷேத்திர பாழ் நிலத்தில் அமைந்த சம்பந்த பஞ்சகத்தின் கரையில் சூதர்கள் உங்கள் புகழ் பாட கேட்டேன். அவர்களின் சொற்களிலேயே வழி கண்டு தொடுத்து கொண்டு இங்கு வந்தேன். அருள்க என்றான். அவன் விரல்களை நோக்கி, வேள்வி செய்து பழகிய விரல்கள் அல்ல இவை. வேதம் கேட்டு நிறைந்த விழிகளும் அல்ல அவை. நான் ஐயுறுகிறேன், செல் என்றான். இம்மண் தொட்டு ஆணையிடுகிறேன், நான் பிராமணனே என்றான். மீண்டும் ஒரு கணம் நோக்கிவிட்டு, மண் அனைத்தையும் தாங்குவது என்றார் பரசுராமர். அவ்வண்ணமெனில் என் அன்னையின் பெயர் சொல்லி ஆணையிடுகிறேன் என்றான். சொல், உன் அன்னையின் பெயர் என்ன என்று பரசுராமர் கேட்டார். ராதே என்று அவன் சொன்னான். அவனை இமையாது நோக்கி சில கணங்கள் அமைந்த பின் நீள் மூச்சில் கலைந்து, என்னுடன் இரு, இன்று மாலைக்குள் நீ என் மாணவனா இல்லையா என்று நான் உரைக்கிறேன் என்றான். அவ்வண்ணமே என்று அவன் அவருடன் இருந்தான். மரங்களில் ஏறி நறுங்கனி கொய்து கொண்டு அளித்தான். குடிக்க புது ஊற்று தோண்டி தெளிநீர் கொண்டு வந்தான். முற்றிலும் வகுக்கப்பட்ட செயல்களை உடையவன், ஒன்றில் அமைந்த சித்தம் கொண்டவன், உடலை உளமின்றி செயலாற்ற விட்டவன், பயின்று அடங்கிய உளம் கொண்டவன். அவனை நோக்க நோக்க அந்த ஒன்று என்ன என்ற வினாவையே பரசுராமர் அடைந்தார். அவனுடன் ஆற்றங்கரையோரமாக காடு கடந்து பயணம் செய்தார். உச்சி பொழுதின் வெயில் மயக்குக்கு மர நிழலில் அமர்ந்த பாறை ஒன்றில் விழி மயங்கினார். அருகே அவன் அசையா கருமரம் என காவல் நின்றான். மாலையில் கதிர் வணக்கத்திற்காக உலர் தர்பை கொய்து வரும்படி சொன்னார். அவன் கொண்டு வந்த தர்பையை வாங்கி தோலாடை களைந்து சிற்றாடை அணிந்து அலை வளைந்தமைந்த நீர்ப்படலத்தில் இறங்கி குனிந்து நோக்கி நின்றார். உடல் சிலிர்த்த பின் நீள் மூச்சுடன் காயத்ரியை சொல்லி நீர் இறைத்து வணங்கினார். கையில் அம்பென நாணலை ஏந்தியபடி அவன் காவல் நின்றான். அந்தி பழுத்து உருகி நீர்மேல் பரவி கொண்டிருந்தது. இலைகள் தங்கள் நிழல்களில் புதைந்து மறையத் தொடங்கியிருந்தன. அவர் கரை வந்து அவனை நோக்காதே, நீராடி என்னை தொடர் என்று ஆணையிட்டார். அவ்வண்ணமே என்று அவன் சென்று முழங்கால் வரை நீரில் இறங்கி நீர் அள்ள குனிந்த போது
அவனில் இருந்து அலறல் ஒன்று எழுந்தது. திரும்பி நோக்கிய அவர் அவன் உடல் விதிர்ப்பதை கண்டார். கால் தளர்ந்து விழப்போனவன் நிலை மீண்டு திரும்பி கால்களால் நீரை கிழித்தலைத்தபடி கரை நோக்கி ஓடி வந்தான். மணல் சரிவில் ஏறி நின்று திரும்பி நோக்கி உடல் நடுங்கினான். அவனுடைய ஆடையிலிருந்து நீர் வழிந்து கரை மணலை கரைத்தது. அவிழ்ந்து தோளில் புரண்ட கரிய சுரிகுழல் உதிர்த்த நீர்மணிகள் முதுகில் வழிந்தன. என்ன என்று அவர் கேட்டார். குருதி, குருதி என்று அவன் நீரை சுட்டி காட்டி சொன்னான். சற்றே திறந்த வாயுடன் நீர் துளிகள் எழிந்த தாடியுடன் அவர் அவனை நோக்கி நின்றார். பின்பு அவன் கனவிலிருந்து விழித்து கொள்வது போல சிறிய உலுக்களுடன் உடல் மீண்டு ஒன்றுமில்லை என்றான். தோள் தளர்ந்து கைகள் விழா தொட்டு சரிய நீராடி மீழ்க என்று சொன்னார். அவ்வாறே என்று அவன் சொன்னான். கொதிக்கும் நீரை அணுகுபவன் போல் தயங்கும் காலடிகளுடன் ஆற்றை அணுகி மெல்ல வலக்கால் கட்டை விரலால் நீர் நுனி தொட்டு ஒரு கணம் கண்களை மூடி விதிர்ப்பு கொண்ட உடலை இறுக்கி தன்னை உளவிசையால் முன் செலுத்தி நீரில் இறங்கி கண்களை மூடிக்கொண்டு மும்முறை மூழ்கி அவ்வாறே எழுந்து திரும்பி நோக்காமல் கரையேறி கரை மணல் மேல் நின்றான். அவன் கால்பட்ட குழிகளில் நீர் ஊறி அதில் வான செம்மை குருதி என படர்ந்தது. இரு கைகளாலும் நீர் வழிந்த குழலை அள்ளி பின்னால் செலுத்திய பின் திரும்பி அவரை பார்த்து செல்வோம் என்றான். தலையசைத்து அவர் முன் செல்ல ஈர ஆடை ஒலிக்க அவன் பின்னால் வந்தான். காற்றில் அவன் உடைகள் உலர்ந்து ஓசை அவிழ்ந்தது. அவனும் உடல் தளர உள்ளம் முறுக்கவிழ எளிதானான். இருள் பரவத் தொடங்கிய அந்தியில் குறுங்காட்டின் புதர்களுக்கு நடுவே அன்றிரவு தங்கும் இடத்தை பரசுராமர் தேர்வு செய்தார். அவன் அங்கு சிறு குடில் ஒன்றை அமைத்தான். காட்டுக்குள் சென்று உலர் மரங்களை ஒடித்து கொண்டு வந்து சேர்த்து கற்களை உரசி நெருப்பிட்டு தழலேற்றினான். அதன் வடக்கே அவரும் தெற்கே அவனும் அமர்ந்தனர். இருளென பொதிந்த குளிரில் நெருப்பின் இளவெம்மையின் அணைப்பில் இருவரும் உடல் குறுக்கி அமர்ந்திருந்தனர். தென்னக காற்றில் சென்னா விரித்தெழுந்த எரி சற்றே சுழன்று வடக்கு நோக்கி தெரித்து பறந்தது. பரசுராமர் அவனை நோக்கி வடவை என்றார். அவன் ஆம் என்றான். கங்கையின் நீருக்கு அடியில் என் மூதாதையர் செலுத்திய வடவை குடிகொள்கிறது என்று பரசுராமர் சொன்னார். எந்தை ஊருவர் தன் உள்ளங்கையிலிருந்து கங்கையில் இறக்கிவிட்டது அது. நீரெல்லாம் கங்கை என்பதால் எந்த நீரை நோக்கி நான் கை நீட்டினாலும் இளம்புறவி குட்டி என துள்ளி வந்து முன் நிற்கிறது. செஞ்சிறகு பறவை என என் உள்ளங்கையில் வந்தமைகிறது. நான் செலுத்தும் அம்பு முனைகளில் குடிகொள்கிறது. என் இலக்குகளை பல்லாயிரம் நாக்குகள் என பெருகி உண்கிறது. ஆம், எரி தீரா பசி கொண்டது என்றான். சொல், இன்று அந்த ஆற்றில் எதை கண்டாய் என்றார். அது ஒரு கனவு என்று அவன் சொன்னான். சொல் என்றார். என் சிற்றிளமையில் ஒரு நாள் புலர் காலை கனவில் அன்னையின் மடியில் தலை வைத்து நான் படுத்திருந்தேன். அந்த அன்னை எனக்கு முலையூட்டிய பெண் அல்ல. அவள் முகம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் முலைப்பாலின் மனத்தை அறிந்திருந்தேன். அவள் உடலின் வெம்மையை, அவள் மூச்சின் தொடுகையை நன்குணர்ந்திருந்தேன். என் குழலை வருடி காதுகளை பற்றி இழுத்து தோள்களை நீவி முதுகை ஒழிந்து சுழலும் அவள் மெல்லிய கைகளை பற்றி கொண்டிருந்தேன். மகவு அன்னையின் உடல் உறுப்பென ஆகும் அருங்கணங்களில் ஒன்று அது. அப்போது அறிந்தேன். ஒரு காட்டுச் சுனை அருகே இருந்த சிறிய பாறை ஒன்றில் நாங்கள் இருந்தோம். காற்றில் சிற்றலை இளகிய சுனை மெல்ல அமைதியடைந்தது. இலைகள் சொல் மறந்தன. சுனை காட்டிய நீல பேராடியில் அங்கொரு அன்னை மடியில் நான் படுத்திருந்தேன். நான் கண்ட அத்தோற்றத்தை அவளும் கண்டாள். சினம் கொண்ட பெண் புலி என உருமியபடி என்னை உதறி அவள் எழுந்தாள். இடையில் அணிந்த என் உடைவாளை உலோகம் சீரும் ஒலியுடன் உருவி கையில் எடுத்தபடி நீரில் பாய்ந்து அங்கே அப்போதும் துயின்று கொண்டிருந்த என் பாவையை ஓங்கி வெட்டினாள். அஞ்சி எழுந்து பாறையில் நின்றபடி உடல் பதைக்க கைகளை விரித்து அசைத்து அன்னையே என்று நான் கூவினேன். என்னை கொன்றுவிடாதீர்கள் அன்னையே, என்னை வாழ விடுங்கள் என்று அழுதேன். என் சொற்கள் அவள் செவியில் விழுந்தாலும் சித்தத்தை தொடவில்லை. சிம்மப்பிடரி ஏறி களம் புகுந்த கொற்றவை போல் வாளை வீசி என் நிழல் உருவை 100,000 பல்லாயிரம் துண்டுகளாக வெட்டி சிதைத்தாள். அதிலிருந்து பெருகிய செங்குழும் குருதி கொப்புளங்களாக எழுந்து சுனை நீரை கொதிக்க வைத்தது. வேல்முனை பிடுங்கப்பட்ட புண்ணென ஆயிற்று சுனை. குருதி அலைகள் மலர் இதழ்கள் என விரிந்தன. குருதி நாவுகள் எழுந்து கரை மணலை நக்கின. அக்குருதியில் கால் தவறி விழுந்து மீண்டும் எழுந்தாள்.
அவள் கூந்தலில், கன்னங்களில், தோள்களில், ஆடைகளில், விரல் நுனிகளில் வழிந்து சொட்டியது கொழுங்குருதி. யானை உடல் கிழித்து உள்ளே சென்று இதயத்தை கவ்வி மேலும் சிம்மம் போல கருவறை பீடத்தில் குருதி கொடையாடி நிற்கும் கொற்றவை கருஞ்சலை போல அவளை கண்டேன். அவள் கண்களில் இருந்த பெருங்களியாட்டைக் கண்டு திகைத்து சொல்லிழந்தேன். இரு கைகளாலும் நெஞ்சை மாறி மாறி அரைந்து பிடியானை போல் பிளிரி கால் எடுத்து வைத்து அவள் கரைக்கு வந்தாள். குருதியுடன் குப்பளித்த சுனை மெல்ல செம்பளிங்கு பரப்பென அமைந்தது. அதில் விரல்கள், தசை துண்டுகள், செவிகள், நாவு, மூக்கு, நினத்தீற்றல்கள், நெளியும் நரம்பு புழுக்கள், சிரிப்பென வெள்ளெலும்பு சிதறல் என நான் இருந்தேன். என் விழிகள் மட்டும் இரு நீல மீன்களாக துயருடன் இமைத்தபடி அதில் நீந்தி நின்றிருந்தன. அன்னையே, அன்னையே என்றழைத்தபடி விம்மி அழுது கொண்டு கண் விழித்தேன். என் அன்னை அருகில் துயில் எழுந்து, என்னாயிற்று மைந்தா என்றழைத்தபடி என் தோள் தொட்டு தழுவி மார்புக்குள் என் தலையை புதைத்து கொண்டாள். என் குழலை வருடி, எதற்காக அஞ்சுகிறாய் என் செல்வமே என்றாள். அன்னையே, என்னை கொன்றுவிட்டீர்களே என்று நான் சொன்னேன். யார் யார் என்று அவள் கேட்டாள். அன்னையே, அன்னையே என்று காய்ச்சல் படிந்த கண்களுடன் நான் அரற்றினேன். தன் மேலாடையை விலக்கி வற்றிய ஒரு முலையை தூக்கி அதன் வாடிய காம்பை என் வாயில் வைத்து, அருந்தேன் அமுதே என்று அவள் சொன்னாள். என் நீள கைகளை, கால்களை ஒவ்வொன்றாக உதிர்த்து சிறு மகவாக மாறி அவள் முலையருந்தினேன். அவை மெல்ல கனிந்தன. குருதி மனம் உள்ள இனிய பால் சொட்டுகள் என் வாயில் விழுந்தன. வறண்டு அனல் கொண்டிருந்த என் தொண்டையை குளிரச் செய்து அணைத்தன அவை. அதிர்ந்து கொண்டிருந்த என் உடல் மெல்ல அமையத் தொடங்கியது. என் தோள்களை, முதுகை கனிந்த அன்னை பசுவின் நாக்கென வருடிய அவள் கைகள் மேலும் மேலும் என்னை சிற்றுரு கொள்ளச் செய்தன. கருக்குழந்தையாக்கின. தன் இடை வாய் திறந்து உள்ளே செலுத்தி வெங்குருதி குமிழிகள் எனச் சூழ்ந்த சிற்றறைக்குள் அழுத்தி வைத்தன. அங்கே உடல் சுருட்டி உளம் கரைந்து மறைய துயின்று ஒடுங்கினேன். இளையவன் சொன்னான். பின்பு அக்கனவு எப்போதும் என்னுடன் இருந்தது. மீண்டும் மீண்டும் அங்கே நான் துண்டுகளாக்கப்பட்டேன். தவித்தலையும் விழிகளுடன் துயில் மீழ்வேன். இன்றும் அதுவே நிகழ்ந்தது. இருள் மூடிய காட்டுக்குள் பறவைகளின் ஒலிகள் கேட்டு கொண்டிருந்தன. காற்று இலைகளை அசைத்தபடி கடந்து செல்லும் ஓசை. ஓர் அருவியின் அறைதல். நெடுநேரத்திற்கு பின் பரசுராமர் விளையோன் கைகளை பற்றி கொண்டு, என்னுடன் இரு, என் படைக்கலத்திறன் அனைத்தும் உனக்குரியது. குன்றா புகழுடன் திகழ், நீ வெல்வாய். ஏழ்புறவி ஏறியோன் மைந்தனே, அனைத்தையும் நெருப்பாக்கி உண்பது நெருப்பின் இயல்பு என்றான் சூதன். இளையோன் தன் ஆசிரியருடன் இருந்தான். ஒவ்வொரு கணமும் அவன் அவராகி கொண்டிருந்தான். வெங்கதிரோன் வெயில் கற்றையை செலுத்துவது போல அம்புவிட கற்றான். அவர் கால் பதிந்து நடந்த அந்நிலம் என தன் உள்ளத்தையாக்கி ஒவ்வொரு அடியையும் பதித்து கொண்டான். ஆற்றல் முதிர்ந்த ஆசிரியர்கள் பேராற்றல் முதிர்ந்த மாணவர்களை பெறுவதென்பது இப்புடவி வளர வேண்டும் என்று விழையும் அப்பிரம்மத்தின் ஆணை. முதல் நாள் அவன் அணுகிய போதே கருவண்டு மும்முறை அவனை சுற்றி வந்து இவனே இவனே என்று மெய் அதிர்ந்தது. பரசுராமர் புன்னகைத்து, ஆம் இவனே என்றார். இவன் ஏன் இங்கு என்றது வண்டு. ஆம், அதை அறிந்தே நீ விடுபடுவாய் என்றார் பரசுராமர். ஒவ்வொரு கணமும் இளையோனைச் சூழ்ந்து எங்கோ இருந்தது தம்சன். அதன் நச்சு கொடுக்கு கூர்ந்து இக்கணம் இக்கணம் என துடித்து கொண்டிருந்தது. தெற்கே கோதையின் கரையில் ஒரு நாள் உச்சி பொழுதில் உணவுண்டு சற்றே உடல் தளர மரத்தடியில் படுத்தார் பரசுராமர். ஆலமரத்தடியின் வேர் அவர் தலைக்கு கடினமாக இருந்ததால், இளையோனே, உன் தொடையை காட்டுக என்றார். அவன் அமர்ந்து திரும்பி தன் வலத்தொடை மேல் அவர் தலையை தூக்கி வைத்தான். ஏன் திரும்பினாய்? இடத்தொடை காட்டு, இது எனக்கு உகக்கவில்லை என்றார். அத்தொடை தங்களுக்குரியதல்ல ஆசிரியரே என்றான் இளையோன். விழி தூக்கி, என்ன என்று அவர் கேட்டார். தலை தாழ்த்தி மெல்லிய குரலில், அது ஒரு கனவு என்று அவன் சொன்னான். சொல், அதை கேட்டு நான் கண்மயங்குகிறேன். அவன் சற்று தயங்கிய பின், ஆசிரியரே, என் தோள்கள் ஆற்றலுற்று நெஞ்சு விரிந்து எண்ணங்கள் அழுத்தம் கொண்டபோது கனவுகள் உருமாறத் தொடங்கியதை கண்டேன். ஒரு கனவில் கங்கையின் கரையில் நடந்து சென்றிருந்த காலடி சுவடுகளை கண்டேன். அக்கணமே அது எவருடையதென உணர்ந்தேன். அன்னையே என கூவியபடி அக்காலடி சுவடுகளை பின்தொடர்ந்து ஓடினேன். செல்ல செல்ல அவை குறுகி சிறு பாதங்களாயின. அவ்விந்தையை உணர்ந்து விழி எட்டி நோக்கிய போது
தொலைவில் சென்று கொண்டிருந்தவள் அழகிய இளம்பெண் என்று கண்டு திகைத்தேன். அவளை எங்கனம் அழைப்பது என்று அறியாது தயங்கி நின்று விட்டேன். அவள் மேலும் மேலும் விலகிச் செல்வதைக் கண்டு கை நீட்டி, இளையோளே, நில் நில் என்று கூவியபடி மேலும் தொடர்ந்தேன். அருகணைந்த போது மேலும் சிறுத்து சிறுமியென என் கண்ணெதிரே அவள் தோற்றம் உருமாறி வந்தது. ஆடையுளைந்த மங்கை, பூவாடை அணிந்த பெதும்பை, இடைமெலிந்த பேதை, சிறு தோள் கொண்ட மழலை. அருகணைந்து அவள் முன் நின்றேன். ஒளிரும் விழிகளால் என்னை நோக்கிச் சிரித்து, நான் அப்போதே ஓடி வந்து விட்டேன், என்னை நீங்கள் பிடிக்க முடியாது என்றாள். சிரிப்பென்றே ஆன சிறு முகம். கழுத்தைச் சொடுக்கிய போது காதில் அணிந்திருந்த சிறு குண்டலங்கள் அசைந்தன. இதழ்களுக்குள் முத்தரி பற்கள் மின்னின. முழந்தாளிட்டு அவள் முன்னால் நின்று மலர் மொக்குகள் போன்ற இரு கைகளையும் பிடித்து, ஏன் என்னை விட்டு விலகி ஓடினாய் என்றேன். விளையாடத்தான் என்றாள். இப்படியா விளையாடுவது? உன் காலடிகளைக் கண்டு உன்னை தேடி வந்தேன் என்றேன். இன்னும் அவ்வளவு தூரம் ஓடினால் நான் மறைந்து விடுவேன். வேண்டாம், என்னுடன் இரு என்று சொல்லி அவளை இடைவளைத்து இழுத்து என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். நான் உங்களை எவ்வாறு அழைப்பது என்றாள். நீ என் மகள் அல்லவா, தந்தை என்றே அழை என்றேன். மெல்லிய கொடிக்கைகளால் என் கழுத்தை வளைத்து பட்டு கண்ணங்களை என் முகத்தருகே கொண்டு வந்து, மென்மயிர்கள் என் இதழில் பட குழல் அணிந்த மலர்களும் கண்ணங்களில் பூசிய கஸ்தூரியும் மணக்க, தந்தையே என்றாள். கல்வெறி கொண்ட நெஞ்சுடன் இரு கண்ணங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டு, மகளே என்றேன். கையில் தூக்கி எடுத்தபடி எழுந்தேன். கூவிச் சிரித்து என் தோள்களில் அரைந்து, ஐயோ, விழுந்து விடுவேன் விழுந்து விடுவேன் என்றாள். எப்படி விழுவாய்? என் தோள்களை பார்த்தாயா? நீ எத்தனை வளர்ந்தாலும் இப்படியே என்னால் தூக்க முடியும். என்னை தூக்கியபடி பறந்து செல்ல முடியுமா? முடியும். நான் 1000 வருடம் தவம் செய்து அரக்கனாவேன். அப்போது உன்னை சுமந்தபடி செல்வேன். இப்போது அரக்கனாகு, இப்போது அரக்கனாகு என்று கால்களை அசைத்த போது சிறு பொற்சலங்கைகள் குலுங்கின. சுழற்றி அவளை இறக்கி நெஞ்சில் வைத்தேன். வாய்விட்டு சிரித்த போது கழுத்தில் நீல நரம்புகள் எழுந்தன. நெற்றி படிந்த குறுமயிர் புகைச் சுருள்கள் போல் இருந்தன. ஆடையின் பொன்னூல் உதிர்த்த மஞ்சள் பொடி படிந்த கன்னங்கள், வியர்வை படிந்த மூக்கு நுனி, சிரிப்பில் அதிர்ந்த சிறு இதழ்கள். என் மலரே, என் முத்தே, என் செல்வமே என்றவளை முத்தமிட்டேன். அவளை என் இடத்தொடை மேல் அமர்த்தி கொண்டேன். அந்த எடையை உணர்ந்தபடி விழித்த போது என் உடலெங்கும் தித்திப்பு நிரம்பி இருந்தது. ஆசிரியரே, நான் என்னை உணர்ந்த நாள் முதல் எப்போதும் என் கனவில் தேங்கியிருந்த கடும் கசப்பை அந்த ஒரு கனவில் மட்டுமே கடந்து சென்றேன். மீண்டும் ஒரு கனவு வரவில்லை. ஆனால் அக்கனவின் ஒவ்வொரு வண்ணத்தையும் தொட்டு பொன்னிறமாக வரைந்து கொண்டேன். ஒருபோதும் ஒளிமங்காத ஓவியமாக என்னுள் வைத்திருக்கிறேன் என்றான் இளையோன். அது நன்று என்றார் அவர். நாம் கொடுங்கனவுகளை இன்கனவுகளால் மட்டுமே நிகர் செய்ய முடியும் என்ற பின் விழிகள் சரிய நீள் மூச்சு விட்டார். குருதி தெரியாத எந்த கனவும் இனியதே என்றார். அவர் துயிலில் ஆழ்ந்த பின்னரும் அவரது முகத்தை நோக்கியபடி மாணவன் அமர்ந்திருந்தான். தன் சிறு துளையிலிருந்து வெளிவந்து பொன்னிறச் சிறகுகள் அதிர, கண்டு கொண்டேன் அந்த இடத்தொடை என்றான் தாம்சன். தேங்கரித்தபடி பறந்து வந்து அவ்விளையோனின் இடத்தொடையில் அமர்ந்தான். தன் கொடுக்கை தூக்கி கூறுமுனையால் அத்தசையை சொடுக்கினான். வலியில் அதிர்ந்த உடலின் அசைவை நிறுத்தி ஒலி எழுப்ப எழுந்த இதழ்களை இறுக்கி இளையோன் உறைந்தான். தொடைத்தசையை துளைத்து குருதி குழாய்களை கிழித்து உட்புகுந்து சென்றான் தம்சன். கொழுங்குருதி அவனை திளைக்கச் செய்தது. சிறகுகளை அதிர வைத்து அதை சிறு துளிகளாக தெரித்தான். 8 கால்களாலும் தசைக்கதுப்பை கிண்டி வழி அமைத்து உள்ளே சென்றான். கருக்குழி என அணைத்து கொண்டது வெண்தசை. கனவிலிருந்து சுஷுப்திக்கு கொண்டு சென்றது. கடந்த பிறவியின் நினைவுகளால் நெஞ்சை நிறைத்தது. குருதி பெருகி வழிந்து தன் தோளை தொட்ட போது கண் விழித்த பரசுராமர் அதை தொட்டு தன் கண்ணருகே நோக்கினார். தன் நெஞ்சு துளைத்து வழிந்த குருதி என்றே முதலில் அவர் நினைத்தார். பின்பு அங்கு வலி இல்லை என்றுணர்ந்து ஒரு கை ஊன்றி உடல் திரும்பி அவன் தொடையை பார்த்தார். யார் நீ என்று கூவியபடி எழுந்தார். நீ அந்தணன் அல்ல. இத்தனை வலி பொறுக்கும் திறன் கொண்ட அந்தணன் இப்புவியில் இல்லை. நீ சத்திரியன் என்றார். இல்லை முனிவரே, நான் அந்தணனும் அல்ல, சத்திரியனும் அல்ல. சொல், நீ யார்? தேரோட்டி மைந்தன் என்றான் அவன். இல்லை, நீ அவர்களுக்கு பிறக்கவில்லை. குருதியால் நீ சத்திரியன் என்றார் அவன் ஆசிரியர். அதை நான் அறியேன் என்றான் அவன்.
அறிவாய். உன் நெஞ்சறிந்த மாறா உண்மை என்றொன்று உண்டென்றால் அதுவே. அவன் சொல்லிழந்து விழி தாழ்த்தினான். இக்கணமே சொல். ஒருபோதும் சத்திரியருக்காக வில்லெடுப்பதில்லை என்று என் கால் தொட்டு ஆணையிடு. உன் கை கூப்பி, ஆசிரியரே, உண்ட உணவு குருதியாகிறது, சொன்ன சொல்லே ஆத்மாவாகிறது, இரண்டையும் உதரும்படி சொல்கிறீர்கள். அச்சொல்லை நீ எனக்கு அளிக்கவில்லை என்றால் உன்னை தீச்சொல்லிட்டு அழிப்பேன். பரசுராமர். அவ்வண்ணமே ஆகுக. எதுவரினும் என் தோழனுக்கென எழுந்த என் கைகள் தாழா. சிறுசினத்துடன் கைமண் எடுத்து தூக்கி கடுஞ்சொல் கூற வாயெடுத்தும் பரசுராமரால், சத்திரியருக்கு என நீ களத்தில் எழுந்தால் நான் கற்பித்தவை உனக்கு உதவாது போகட்டும் என்றே சொல்ல முடிந்தது. மண்ணை நிலத்தில் இட்டு தீரா புகழ் கொள்க, விண்ணுலகில் வாழ்க என்று வாழ்த்தியபடி முகம் திருப்பிக் கொண்டார். கை கூப்பி அவ்வண்ணமே ஆகுக என்று குனிந்து அவர் கால் நின்று தொட்ட மண்ணை தொட்டு தன் சென்னி சூடி எழுந்தான். குருதி வழிய இடக்காலை அசைத்து மெல்ல நடந்தான். அவன் குருதியிலிருந்து கருக்குழந்தை என வெளிவந்து சிறகு விரித்து ரீங்கரித்தெழுந்த தம்சன் மெல்லிய பாடலுடன் அவனை சூழ்ந்து பறந்தது. இறக்கை பற்றி எடுத்து நாணலால் அதை குத்தி எடுத்து தன் கண்ணருகே கொண்டு வந்து அதன் 1000 விழிகள் இணைந்த பெரு விழிகளை நோக்கி அவன் கேட்டான். நீ அறிந்தது என்ன? ஆணவம் அமைந்திருப்பது இடத்தொடையில், அங்குதான் மங்கையை அமர வைக்க வேண்டுமென்பர் ஆன்றோர் என்றான் தம்சன். அவன் சொல்வதென்ன என்று விளங்காமல், என்ன என்று அவன் மீண்டும் கேட்டான். அங்கிருக்கட்டும் இந்த 6 வடுவின் அணையா பெருவலி என்ற பின் சுண்டப்பட்டது போல் தெரித்து கீழே விழுந்து புழுதியில் புரண்டு எழுந்தான். 8 பெருங்கைகளுடன் நின்று, என் பெயர் அலர்கன், நான் சொல் மீட்சி பெற்று விண்ணேகுகிறேன், இக்கணம் நிறைவடைக என்றான். அவன் சொல்வதை இளையோன் புரியாத விழிகளுடன் நோக்கி நின்றான். வெய்யோன் 3வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.